Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. புதிய ஆட்சிக்கு 6 மாதம் அவகாசம் அளித்து அவர்களின் செயல்பாட்டை பொறுத்து விமர்சிப்போம் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னதற்கும் திமுக தலைவர்களின் பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள் என்பது பழிச்சென்று வெளிவந்திருக்கிறது. திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய மாற்று சக்தி தமிழகத்தை ஆள வேண்டும் என்கிற முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் 17வது சட்டப்பேரவை தேர்தலுடைய மிக முக்கியமான முடிவு. இரண்டாவது, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனப்போக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது. ஆகவே ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 1, 2 கழகங்களும் இல்லாத ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும், புதிய ஒரு நபர் ஆட்சிக்கு வர வேண்டும். இரண்டாவது, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு போக்கு மக்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது. எங்களை போன்றவர்களாம் கூட பல்வேறு பிரச்சனைகளில் அந்த காலத்திலேயே இந்த பிரச்சனை எல்லாம் திமுக அரசாங்கம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இருந்தாலும் அது ஒரு ஆட்சி மாற்றம் என்கிற அளவுக்கான எதிர்ப்பாக இருக்கும் என்று நாங்களே கூட எதிர்பார்க்கவில்லை. அவர் சொன்னது போல பலவிதமான புதிய மாற்றங்களை, புதிய சாதனைகளை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இந்த தேர்தல் என்பது உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆகவே மிக குறைவாக வெற்றி பெற்றிருக்கிற திமுக அணிக்கும் மிக குறைவாக வெற்றி பெற்றிருக்கிற அதிமுக அணிக்கும் அதற்கான வாய்ப்பு என்பதை தமிழக மக்கள் வழங்கவில்லை. ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்கிற முடிவை நாங்கள் எடுத்தோம். ஒருவேளை அந்த முடிவை நாங்கள் அப்போது எடுக்காமல் போயிருந்தால் இப்போது தமிழ்நாட்டிலே குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பதுதான் நடைமுறையில் இருக்கும். ஏனென்றால் மே மாதம் 10ஆம் தேதிக்குள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அமைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆளுநர் நினைத்தால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முடியும். அத்தகைய ஒரு இக்கட்டான நிலையிலே தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது மறைமுகமாக பிஜேபி ஆட்சி நடத்துவதாகத்தான் இருக்கும்.